இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜயிலிருந்து, அதுக்கப்புறம் இளைய தளபதி விஜய், அப்புறம் தளபதி விஜய், இப்போ தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் நீண்ட ஆயுளோட, ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் டைரக்டருடைய பையன் அவரை லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ணப்போ நிறைய நெகட்டிவிட்டி அவருடைய அப்பியரன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பேசினாங்க. பட் அதெல்லாம் ரீரைட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, பேஷன் இருந்ததுனால மட்டும்தான் அவரால் ஜெயிச்சு அது ஒரு வெறியோட அது பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பேரோட மனசில் இடம் பிடிச்சிருக்காருன்னா அவருடைய ஹார்ட் ஒர்க் தான், அவருடைய பேஷன் தான். பாலிடிக்ஸ் வரும்போது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தொண்டர்களாக மாறி போகிற இடத்துலலாம் ஒரு எழுச்சி பார்க்க முடியுது. இவ்வளவு ஓட்டுகளாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு போல்டான ஒரு டெசிஷன் அப்படிங்கிறது என்னன்னாங்க, நீங்கள் வந்து பீக்கில் இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ சேலரி வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, இல்லைப்பா இதான் என்னோட கடைசி படம், இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நான் வந்து பொது வாழ்க்கைக்கு வரேன், அரசியலில் வரேன் அப்படின்னு இறங்கியிருக்காரு. அந்த டெசிஷனுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பயணத்திலையும் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் அவர்களுக்கு நீங்களும் கமெண்ட்ஸில் பர்த்டே விஷஸ் போடலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ ஒன்ஸ் அகேன் சார்.